நெக்ஸ்ட் காஸோடைய அப்ளிகேஷனை வந்து காஸ்ட் அப்ளிகேஷனாக வந்து ஒரு ஸ்பெரிக்கல்ஸுங்க எடுத்துகிட்டு இது மாதிரியான ஒரு ஸ்பெரிக்கல்ஸுங்க எடுத்துகிட்டு இது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காஸோடைய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ்டு ஒயர் எடுத்துகிட்டு அது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. அது ஃபஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு பிளேன் சீட் எடுத்துகிட்டு அந்த பிளேன் சீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. அது செகண்ட் அப்ளிகேஷன். தேர்ட் அப்ளிகேஷன் என்னது, பிட்வீன் த டூ ஆப்போசிட் சார்ஜ் பிளேட் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் பிளேட்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து P1, P2, P3 இந்த 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். ஐ மீன் இன்சைடு அண்ட் அவுட் சைடு கண்டுபிடிச்சிங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஒயராகவோ பிளேன் சீட்டாகாமல் இது மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் சிங்காக இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த சிங்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீரை வந்து நமக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே கண்டுபிடிக்க போகிறோன்னு கான்செப்ட் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். அதாவது அவுட் சைட் த ஸ்பேஸ், இந்த ஸ்பீரோடைய அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஆன் த ஸ்பீரை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்சைட் த ஸ்பீர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 கேஸ் நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, நமக்கு அவுட் சைடு த செல், அதாவது இதுதான் நமக்கு செல் ரைட்டா. இந்த கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த செல் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சுற்றி நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணோம். இதுதான் நமக்கு வந்து என்னது, காசியன் சர்ஃபேஸ். ஓகே, நம்ம எடுத்துக்கூடிய ஒரு க்ளோஸ்ட் இமேஜினரி சர்ஃபேஸ். அது என்ன ஷேப் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு அதே மாதிரியான ஒரு ஸ்பியர் ஷேப்பு நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் P அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியாச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ரேடியஸ் வந்து இதோடைய செங்கோடைய மிட் பாயிண்ட் வந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸு Pங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த கான்செப்ட் ரைட்டா. ஸோ எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியாச்சு, காஸாவை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது படிக்கிறது எல்லாமே காஸாவுடைய அப்ளிகேஷன், அதனால் காஸாவை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ காஸாவுடைய ஃபார்முலா நமக்கு என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக ரேடியலி அவுட் சைட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டெஸ்ட் சார்ஜ் வைப்பீங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சிக்னல் நம்ம கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் போகும். அப்போது அதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போட்டாலும் அது ஒரே டைரெக்ஷன். அப்போ தீட்டா சீக்வல் என்ன கிடைக்கும், நமக்கு 0 டிகிரி. இந்த நிறையா கான்செப்ட் பார்த்தாச்சு. அதனால் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இப்போ வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரெக்ஷன் ஆஃப் நார்மல் வெக்டர்ஸ் ரெண்டுமே சேம் டைரெக்ஷன். அதனால் தீட்டா வந்து 0 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணேன். இப்போ காஸாவை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ காஸோடைய ஃபார்முலா என்னது, phi is equal to Q divided by epsilon naught. அப்போ நமக்கு எது தெரிஞ்சால் மட்டும்தான் காஸாவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த QE தெரிஞ்சால், அதாவது ஃப்ளெக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் காஸை அப்ளை பண்ண முடியும். Q எனக்கு இங்கே சார்ஜ் டிஸ்டன்ஸுடைய சார்ஜ் Q தான். அதனால் நம்ம அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோ எதுவுமே பார்க்க தேவை, ஜஸ்ட் Q மட்டும் எடுத்துக்கும். இப்போ ஃப்ளெக்ஸோடைய ஃபார்முலா என்னது, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் E வெக்டர் டாட் DA வெக்டர்னு போடுவீங்களா. ஸோ ஓகே, அதை தான் எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு ஈன்னு தான் கிடைக்கும். அது எந்த சேஞ்சஸ் கிடையாது, அதை அப்படியே வச்சுக்கோ. பட் DA அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம காசியன் சர்ஃபேஸோட சேஃப் எப்படி எடுத்தாச்சு, ஒரு ஸ்பியர் சேஃப் எடுத்துருக்கீங்களா. அப்போ ஸ்பியரோட ஏரியா நமக்கு என்னது 4πr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 4πr² அப்படிங்கிறது DAக்கு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ E அப்படியே இருக்குது. DAக்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, 4πr² சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. Q divided by epsilon naught அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுட்டா இந்த டைம் அப்படியே கீழே போய்டும். அப்போ 1 divided by 4π epsilon Q divided by r² அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இந்த r² வந்துடும், Q divided by r². இதே வெக்டார் ஃபார்ம் இண்டிகேட் பண்ணும்போது ஜஸ்ட் யூனிட் வெக்டார் போட்டுக்கோ. ரொம்ப பெரிய கான்செப்ட் கிடையாது. இதில் வேறு எதுவுமே இந்த Q அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். காஸாவை அப்ளை பண்ணு. காஸாவுக்கு ஃபார்முலா என்னது, phi is equal to Q by epsilon naught. இந்த phi ஃப்ளெக்ஸோடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஃப்ளெக்ஸை வந்து DA அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ் வந்து என்ன சேஃப் இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு ஸ்பியர் சேஃப். அப்போ ஸ்பியரோட ரேடியேஷன் வந்து 4πr². அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. E into 4πr² is Q by epsilon naught. அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிக்கும். சிம்பிள், அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இப்போ கேஸ் 1 முடிஞ்சது. அடுத்து கேஸ் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த பாயிண்ட், இந்த Pங்கிற பாயிண்ட்டை நமக்கு எங்கே வந்துடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அப்போது இந்த டிஸ்டன்ஸும் இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ரெண்டுமே நமக்கு என்னது, சேமா. அப்போது R ஈக்குவல் டு கேபிட்டல் R, அதாவது டிஸ்டன்ஸும் ரேடியஸும் சேமாக இருக்கனால ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இந்த r² வந்து நம்ம ஜஸ்ட் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் R² ரீப்ளேஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ ஆன் த ஸ்பியரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு மெத்தடாக தேவையில்லை. நீ மெத்தட் கண்டுபிடிச்சாங்க இதே ஸ்டெப்பு தான் போட்டு கொண்டுட்டு வந்து இந்த ஆன்சர் கொண்டு வருவேன். அதனால் டைரெக்டாக போட்டுக்கலாம். இது வந்து ஆன் த சர்ஃபேஸில் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது அவுட் சைட் த சேல் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆன் த ஸ்பியர் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன், இன்சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ எது நமக்கு ஸ்பெரிக்கல்ஸுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் எனக்கு இங்கே இந்த ஸ்பெரிக்கல் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய செல் ரைட்டாக, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்.
இப்போது இதோட இன்சைடு தான் நம்ம வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. இது வந்து நமக்கு காசியன் சர்ஃபேஸ் ரைட்டா. அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸுங்க ஒரு பி அப்படிங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஆறுங்க டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொன்னால் என்ன செய்யணும், டெஸ்ட் சார்ஜ் வச்சாகணும். Q0 அப்படின்னு டெஸ்ட் சார்ஜ் வைப்பீங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் தென் நம்ம ஒரு ஏரியா ட்ரா பண்ணால் அது ரெண்டும் சேம் டைரெக்ஷன். அப்போ தீட்டா எத்தனை டிகிரி, 0 டிகிரி. ஃபஸ்ட்டு கான்செப்ட் எப்படி படிச்சோ அதே கான்செப்ட் தான். காஸ் லா அப்ளை பண்ணு. phi is equal to Q by epsilon. இங்கே ஃபைன்னு சொன்னால் அது ஃப்ளெக்ஸோடைய ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது டிஏன்னு சொன்னால் ஏரியா. நம்ம எடுத்துக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா காசியன் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் எடுத்துட்டீங்க. அப்போ ஸ்பியரோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 4πr². அப்போ சப்ஸ்டிட் பண்ண E into 4πr² is equal to Q by epsilon. ஆனால் இதில் Q வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாரு, 0ன்னு போட்டிருக்கோன்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, சின்ஸ் காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் நோ சார்ஜ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டைம் படித்தாச்சு. ஒரு காசியன் சர்ஃபேஸ் அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோட அவுட் சைடு எனக்கு சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகாது, எப்பவுமே இன்சைடு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது காஸாக படிக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே, இதுதான் எனக்கு இங்கே காசியன் சர்ஃபேஸ். ஆனால் செல் எனக்கு எங்கே இருக்குது, அவுட் சைடு இருக்குது. அப்போ சார்ஜ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, அவுட் சைடு காசியன் சர்ஃபேஸ் இருக்குது. அதனால் நமக்கு இன்சைடில் சார்ஜ் வந்து கான்ட்ரிபியூட் ஆகாது. அதனால் Q வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், 0. சொன்னது புரிஞ்சுதான். எனக்கு காசியன் சர்ஃபேஸுக்கு வெளியே தான் நமக்கு சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது காசியன் சர்ஃபேஸோட இன்சைடு கிடையாது. அதனால் நமக்கு என்ன கொடுத்துட்டா, காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோசஸ் நோ சார்ஜ், எதுவுமே சார்ஜ் கிடையாது. அதனால் Q 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன். அப்போ இந்த Qக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ என்ன மீனிங், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0 at all the points inside the sphere. அப்போ இன்சைட் த ஸ்பியரை எப்பவுமே சார்ஜ் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. எங்கே மட்டும்தான் இருக்கும், கன்ஃபார்ம் ஆச்சு, அவுட் சைடு த செங்கையும். இன்னொரு பாயிண்ட் எங்கே, ஆன் த சர்ஃபேஸ் தான் இருக்குமே தவிர இன்சைடு கிடைக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு டயக்ராம் போட்டு ஒரு கிராஃப் போட்டு பாருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ், அதாவது ஆர் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஆர் கிரேட்டர் தேன் ஆராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபீல்டு கிடச்சிச்சு. அதாவது இங்கே அவுட் சைடு செஞ்சு கண்டுபிடிச்சது கான்செப்ட் இது. இந்த எக்ஸாக்ட் ஆர் போட்டுக்கலாம். அப்போ என்ன மீனிங், ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். நம்ம எடுத்துக்கூடிய பாயிண்ட்டும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ கிடைச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர். அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு சொன்னோமா, அதை தான் இந்த டயக்ராம் 0 போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 0 ஆகும். இதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கணும். ஒரு டயக்ராம் போட்டுப்பாங்க, பார்த்துக்கோ. இதுவும் ஒரு 5 மார்க் கொஷன் தான். இதோட காஸ் லாவுடைய அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, 1.6 வரைக்கும் நம்ம இதோட பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் பார்க்கலாம்.